வணக்கம். எம்பிபிஎஸ் அன்பரின் உண்மை பதிவு. வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போவது எம்பிபிஎஸ் படிக்கும் ஒரு அன்பரின் அனுபவத்தை தான் உண்மை சம்பவமாக இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். எம்பிபிஎஸ் 2ஆம் ஆண்டு படிக்கும் அந்த அன்பர் ஃபஸ்ட்டு இயரில் எம்பிபிஎஸ் இறுதி தேர்வு எழுதினார். அவர் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் தான். முதல் நாள் நல்லா படிச்சுட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் அவருக்கு எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை ஓரளவுக்கு அவர் தெரிந்து வைத்திருந்தார். அவர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போகும்போது அவருக்கு படித்த கொஸ்டின் அப்படியே வந்தது. ஆனால் அவருக்கு ஞாபகத்தில் எதுவுமே நிற்கிற மாதிரி அவருக்கு தெரியல. அந்த உணர்வு அவருக்கு பயத்தை ஏற்படுத்தியது. எப்படியாவது நம்ம அதிக மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்று அவர் அவருக்கு தெரிந்ததை பயத்தோடு அவர் எழுதுறாரு. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நினச்சிட்டு எழுதிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு வீட்டில் ரொம்ப அழுகுறாரு. நம்ம எக்ஸாம் சரியாக எழுதலை, நம்ம படித்ததெல்லாம் வந்தது, ஆனால் நமக்கு ஞாபகம் வரலையேன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. இதனால் என்ன செய்கிறாரு, மறுநாள் எக்ஸாமும் அவரால் சரியாக எழுத முடியலை. அவருக்கு தெரிந்ததை எல்லாமே அவர் எழுதி வைத்து விட்டு பேப்பரை நிரப்பிட்டு அவர் மறுநாளும் வராரு. அவர் மனசு ரொம்ப பயத்தால் ரொம்ப நடுங்கியது. நம்ம தேர்வில் வெற்றி பெறுவோமா என்ற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அதனால் அவர் மனநிலை குழம்பி அவர் எப்பவுமே அழுதுகிட்டே இருந்தார். வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னார், நான் தேர்வு சரியாக எழுதலை, நானும் படித்ததெல்லாம் தான் வந்தது, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல தேர்வு எழுதும் போது என்று சொல்லி அழுகுறாரு. வீட்டில் இருக்கிறவங்க அவரை சமாதானப்படுத்திட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை கொடுத்து, நீ இவங்க கிட்ட உன்னுடைய பிரார்த்தனையை வை, உன் மனசில் இருக்கிற குழப்பங்கள் நீங்குவது மட்டும் இல்லை, உன் மனசில் உள்ள அந்த அழுத்தமான கவலைகள் அது விலகி உனக்கு மன நிறைவை தரும் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த மாணவனும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை ஆத்மாத்மா மிகவும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கிறாரு. நான் படிக்கக்கூடிய மாணவன் என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் தெரியும் அம்மா, நான் படித்து எல்லாத்தையும் ஞாபகமாக இருக்கும்ன்ட்டு போல, ஆனால் எனக்கு எக்ஸாம் ஹாலில் எல்லாமே மறந்து போயிடுது, அதை ஏன்னு எனக்கு தெரியலை என்று சொல்லி அவர் பிரார்த்தனையை வைக்கிறாரு. எனக்கு இதனால் மன உளைச்சலுக்கு நான் ஆளானேன் என்று அவர் சொல்கிறாரு. இவங்க 200க்கு 100 மதிப்பெண் எடுத்தால் தான் அந்த மாணவன் பாஸ் ஆக முடியும். அதையும் ஸ்ரீ அன்னைக்கிட்ட சொல்கிறாங்க. எல்லா தேர்வுகளும் முடிந்து சென்னைக்கு வரலாம் அப்படின்ட்டு சென்னைக்கு புறப்பட்டு வராங்க. அங்கே இருக்கும் தியான மையத்தில், சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற தியான மையத்துக்கு மகனை அழைத்து கொண்டு போகிறாங்க அவங்க பெற்றோர். அங்கே தியான மையத்தில் தியானம் செய்கிறாரு. அந்த மாணவனுக்கு தியானம் செய்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மதுரையும் ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட திருவுருவ படத்தையும் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காங்க கண்ணை மூடிட்டோம். அவங்களுக்கு அதுலேருந்து எழுந்திரிச்சு வெளியே வரவே முடியலை. அவங்க அம்மா காத்திருக்காங்க. மகன் எவ்வளோ தூரம் வேண்டுமானாலும் எவ்வளோ நேரம் வேணுமானாலும் எடுத்துக்கட்டும், அவன் மனநிலையிலிருந்து அவன் வெளியே வரணும், மன கஷ்டத்திலிருந்து. அப்படியே தியானத்துக்கு அடிக்கடி போய் தியான மையத்துக்கு போய் தியானம் செய்ய ஆரம்பித்தான் அந்த எம்பிபிஎஸ் மாணவன். இப்படி இருக்க அந்த மாணவனுக்கு உள்ள மன அழுத்தம் நீங்கியது. மதர்கிட்ட சொல்லிட்டு பிரார்த்தனை வச்ச பிறகு மனசில் இருக்கிற பாரங்கள் முழுவதும் அந்த பையனுக்கு மாணவனுக்கு குறைந்து விட்டது. படிப்படியாக முழுமையாக குறைந்து விட்டது. தன்னால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்வில் வெற்றி பெற முடியும் என்று அந்த பையனுக்கு மனசில் பட்டது. பேப்பரில் 200க்கு 114 மார்க் பெற்று பாஸ் ஆயிட்டான் அந்த மாணவன். அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். தன்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. அதிலிருந்து ஸ்ரீ அன்னை தன்னை காப்பாற்றிட்டாங்க. நான் இருந்த மனநிலைக்கு நான்
இருப்பேனோ என்ற நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதிலிருந்து என்னை ஸ்ரீ அன்னை காப்பாற்றி அரவணைத்து கொண்டார்கள் என்று மிகவும் சந்தோஷப்பட்டேன். வீட்டில் அனைவருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுதான். நான் இப்படி பாஸ் செய்தேன் என்றும் அன்னையின் அருளை நினைத்து பூரிப்படைந்தேன். ஸ்ரீ அன்னை என் திறமைக்கு அதிகமாகவே பலனை அள்ளி கொடுத்திருக்கின்றார் என்று அந்த மாணவன் சொல்கிறாங்க. 114 மதிப்பெண் 200க்கு. அது பாஸே ஆக மாட்டோம், ஒரு கொஸ்டின் கூட பதில் ஒழுங்காக எழுதலைன்ற நிலையிலிருந்து அந்த மாணவரை ஸ்ரீ அன்னை காப்பாற்றினாங்க. என் வாழ்க்கையில் நான் ஒரு மாணவன், என் மகனுடன் படித்த ஒரு மாணவன், அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்டில் என் மகனுடன் படித்த மாணவன். அவனுக்கு சுத்தமாக படிப்பு வராது. எல்லா பாடங்களிலும் அந்த மாணவன் 0 தான் எடுப்பாங்க. எனக்கு அவங்க தாயார் எனக்கு ரொம்ப பழக்கம். அவங்க சொல்லி வருத்தப்படும் போது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி சொல்லி அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, உங்கள் மகன் நிச்சயமாக பாஸ் ஆகிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்கள் மகன் பாஸ் ஆகிடுவான், என் மகன் ஆசிரியர் சொல்லிட்டாங்க தேர்வது ரொம்ப கஷ்டம் என்று. யார் எது சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதுங்க, நீங்கள் மதர்கிட்ட சொல்லி பிரார்த்தனை வைங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு மதர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை, பேக்கெட்டில் வைக்கிற படத்தை கொடுத்தேன். அதை அவங்க வீட்டில் வச்சு தினைக்கும் அந்த படத்து முன்னாடி மகனை கண்ணை மூடி 5 நிமிஷம் உட்கார சொல்லிவிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஆச்சரியம்னா, அந்த மாணவன் அந்த குழந்தை பாஸ் ஆகிடுதான். ஆனால் பாஸ் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லா பாடங்களிலும் அந்த மாணவன் 100க்கு 90 மதிப்பெண் பெற்றிருந்தான். இதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆசிரியர்கள் அவனை கூப்பிட்டு பாராட்டி அவங்க தாயாரை நேரில் பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. இது ரொம்ப சந்தோஷமாயிடுது அவங்களுக்கு. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்தாங்க. என்னுடைய மகன் ஆங்கில சின்ன வயசில் தான், இதுவும் ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டேஜில் ஹிந்தி பாடம் அப்போ இருந்தது. எக்ஸாம் மறுநாள்னா முதல் நாள் ஹிந்தி தான் எனக்கு அப்படி என்று என் மகனாக தமிழ் எக்ஸாமுக்கு படிக்காமல் ஹிந்தி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்தான். அவன் டைம் டேபிள் எழுதுனதெல்லாம் தவறுதலாக எழுதிட்டு வந்துட்டான் என்னுடைய மகன். எக்ஸாம் ஹாலில் போனால் அவனுக்கு தமிழ் எக்ஸாம், ஹிந்தி கிடையாது. ஆனால் எழுதிட்டான். ஆசிரியர்கிட்ட பையன் எப்படி எக்ஸாம் எழுதுனாங்க, நல்லா எழுதியிருக்காங்க. ஹிந்தி தான் மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அப்படின்னு. இன்றைக்கி ஹிந்தி எக்ஸாம் இல்லை, தமிழ் தான் என்று சொன்னாங்க. அச்சோ, என் பையன் ஹிந்தி தானங்க படித்தான் அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல, நல்லா எழுதியிருக்கான்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக போயிடுது. ஆனால் பேப்பரை கரெக்ஷன் பண்ணி வரும் பொழுது 100க்கு 99 மதிப்பெண் பெற்றிருந்தான். இதுவும் ஸ்ரீ அன்னையின் அருள் தான். அப்படி ஆசிரியர் சொன்னதும் மனசில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட நினைவுகள் ஆட்கொண்டது. அவங்கக்கிட்ட பிரார்த்தனையை வச்சேன். நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் என்றாலும் மாற்றி படித்து போகும் பொழுது அந்த மாணவனுக்கே பயம் வரும் இல்லைங்களா? ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளால் என்னுடைய மகன் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தான். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.